Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு sewing tutorial வந்து நம்ம இந்த அழகான ஒரு பேக் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா இதோட டெக்னிக் வந்து இது வந்து ஒரு சின்ன ஹேண்ட் பேக், சிம்பிள் டோட் பேக். ஆனா இதோட டெக்னிக் கொஞ்சம் டிஃபரெண்ட். இதோட பாட்டமும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல போய் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த சிம்பிள் டோட் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, இது வந்து ஒரு ரொம்ப குட்டி பேக் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 inches பை இந்த பக்கம் வந்து 24 inches. 10 inches பை 24 inchesக்கு நான் ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது கேன்வாஸ் இருக்குல்ல, இன்டர்ஃபேஸிங் ஒரு கேன்வாஸ், அதை வந்து நான் அயர்ன் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் மெயினாக நமக்கு வேணும். அது போக இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டில். நான் இதெல்லாம் அயர்ன் பண்ணிட்டேன். அந்த இன்டர்ஃபேஸிங் அயர்ன் பண்ணும்போதே இதையும் நான் அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹேண்டில் எவ்வளோ பெருசுன்னா, லென்த் பார்த்திங்கன்னா 17 inchesக்கு வேணும். விட்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4 inchesக்கு வேணும் நமக்கு. சரியா? இதை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். சரியா? இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம தையல் போட்டோம்னா நமக்கு ஒரு குட்டி ஹேண்டில் ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தச்சாச்சு, ரெண்டு ஹேண்டிலுமே நான் தச்சுட்டேன். சரியா? இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், நான் இங்கே வந்து மிட் பாயிண்ட் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஸ்னிப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம அந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 inch அந்த இடத்துல நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 2.5 inchக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தான் நம்ம இந்த ஹேண்டில் நம்ம வைக்கணும். சரியா? இந்த ஹேண்டில் வச்சுட்டு இந்த ஹேண்டிலையும் நான் இங்கே வச்சுட்டு இதையும் நான் தச்சிட போகிறேன். ஸோ தட் எனக்கு இது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்குன்றதுக்காக நான் இதையும் தச்சிட போகிறேன். இதே மாதிரி நமக்கு இந்த சைடும் நான் வைக்க போகிறேன். சரியா? பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடையும் ஹேண்டில் தச்சிட்டேன். சரியா? ஹேண்டில் நீட்டாக செட்டில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக தைச்சிருங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சிருங்க, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தைக்கணும். ஸோ தட் நமக்கு திருப்புறதுக்கு, கடைசியாக திருப்புறதுக்கு நமக்கு இடம் வேணும். ஸோ ஏதாவது ஒரு சைட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் விட்டுக்கோங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தைக்கணும். ஸோ நான் இப்போ ரெண்டு சைடும் நான் தச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை தச்சுட்டேன். இந்த பக்கம் ஓப்பனிங் விட்டுருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் நான் ஓப்பனிங் விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இதை வந்து அப்படியே ஹாஃபாக மடிக்கணும். இப்போ இதை ஹாஃபாக மடிக்கணும். இந்த பக்கம் இந்த ரெண்டு இது இருக்குல்ல, பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு இதை வந்து பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும். சரியா? இதை பின் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் அயர்ன் பாக்ஸ் இருந்ததுன்னா இதை வந்து நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த இதிலேருந்து இந்த பக்கம் இப்படி வச்சிங்க அப்படின்னா 2.5 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1.25 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் அது மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். 2.5 inch கீழே இருந்து. சரியா? 2.5 inch அப்புறம் 1.25 இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த லைனிங் ஃபேப்ரிக்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம 2.5 inchக்கு இந்த இடத்துல இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம
கீழே இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த எண்டிலேருந்து இந்த 2.5 இன்ச்சு இது வரைக்கும் நம்ம இதை தைக்கணும். இந்த இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம இதை தைக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம தைக்கணும், இந்த சைட்லேயும் அதே மாதிரி தைக்கணும். அப்போ நமக்கு 2 சைட்ஸும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் விட்டு வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ஓப்பனிங்கும் விட்டு வச்சுருங்க. அது வந்து எப்படி நம்ம பாட்டம் எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்காக தான் அந்த இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2.5 இன்ச்லேருந்து இந்த 2.5 இன்ச் வரைக்கும் 2 சைடும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் நம்ம தைச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இங்கே இந்த 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம இது ஒரு இது போட்டு வச்சுருந்தோம்ல, இந்த இதிலேருந்து இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து இந்த போர்ஷன், இந்த அதாவது நம்ம வெளியே இருக்க போகிற ஃபேப்ரிக்கினுடைய போர்ஷன் வந்து இப்படி மடிச்சுக்கிடணும். பட் லைனிங் ஃபேப்ரிக் வந்து இது மாதிரி மடிக்கக்கூடாது. நான் அது சொல்கிறேன். நான் இந்த போர்ஷனை, அதாவது மெயின் ஃபேப்ரிக்னுடைய போர்ஷனை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ்ஸும் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இடத்துல பின் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அடுத்து இந்த போர்ஷன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1.25 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து இதை இப்படி எடுத்துட்டு இதையும் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்படி மடித்தோம்ல, மடித்ததுனால நமக்கு இங்கே ஒரு லைன் வந்ததில்ல, இதை வந்து இதோடு சேர்த்து இப்படி மடித்து இப்படி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையும் ஒரு கிளிப்பு பண்ணிக்கிறேன் நான். இது பாருங்கள், இன்னொருக்க நான் காட்டுறேன். இந்த இதில் நமக்கு ஒரு க்ரீஸ் இருக்கும். இந்த இது வந்து இந்த க்ரீஸ் வந்து நமக்கு இந்த ஸ்டிச்சில் போய் அது உட்காரணும். சரியா? இப்படி உட்கார்ந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம இதை மடிக்கணும். சரியா? இப்படி மடிச்சுட்டு இதையுமே நம்ம நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த கிளிப்பு வந்து இப்போ நம்ம இது ப்ரெஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த கிளிப்பு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இதையும் இந்த மாதிரி கையாட்ட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி இந்த கிளிப் இப்படி எடுத்துட்டு இந்த போர்ஷன் இருக்குல்ல, இப்படி நம்ம மடித்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மடிப்பு இதுக்குள்ளே வந்து இதை வச்சு இதை வந்து இப்படி வைக்கணும். சரியா? இப்படி வச்சு இந்த மடித்தது வந்து இதுக்குள்ளே போயிடணும். இந்த இது லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம இப்படி மடித்தோம்ல, இந்த இதுக்குள்ளே போயிடணும். போயிட்டு இதை வந்து நம்ம இப்போ நான் இங்கே கிளிப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த 2 இதுக்கு இதை வந்து இப்படி நடுவில் மடித்தோம்ல, இந்த இதுக்குள்ளே இந்த ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் இதுக்குள்ளே போயிடுச்சு. இது எதனாலங்கிறது உங்களுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம தச்சிடணும். இந்த ஃபுல் போர்ஷனை இதையும் இந்த பக்கமும் நம்ம தச்சிடணும். நான் தச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதெல்லாம் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஓப்பனிங் நம்ம மேலே விட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங் வழியாக நம்ம இதை திறக்கணும். நான் இந்த பேக் இப்போ வந்து திருப்பிட்டேன். வந்து இன்னும் கொஞ்சம் அயர்ன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த இது பாட்டம் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாட்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? இதுக்காகத்தான் இந்த பாட்டம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறது. கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளெயினாக வேறு ஃபேப்ரிக்கில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? இப்போ இந்த ஓப்பனிங் இருக்குது நமக்கு. இதை வந்து ஒரு நீட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சிட வேண்டிதான். நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே? ஸோ இது வந்து நான் நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இதில் என்ன டெக்னிக் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நமக்கு.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நம்ம நிறைய பேக்ஸுக்கு வந்து பாட்டம் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பட் இது நீட்டாக அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த க்யூட் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேக் இது என்னங்க இவ்வளோ சின்ன பேக், இதை வச்சு என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ குட்டி பேக் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், உங்கள் செல்ஃபோன் வச்சுக்கலாம், அப்புறம் அது போக ஒரு குட்டி பர்ஸ் ஒன்று உள்ளே வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக இப்படி அழகாக தூக்கிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக், அந்த காட்டன் ஃபேப்ரிக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ரிச் காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கு, அப்புறம் வேறு இந்த ஜக்கார்ட் ஃபேப்ரிக் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா பழைய ப்ளவுஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளவுஸ் விட்டு வந்து ஃப்ரீயாக வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், இது வந்து இதனுடைய டெக்னிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம வழக்கமாக வந்து ஒரு 2 பீஸை எடுத்து அதை எல்லா பக்கமும் தைச்சிட்டு, ஐ மீன் 3 சைட்ஸ் தைச்சிட்டு கீழே வந்து பாட்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து அது மாதிரி இல்லாமல் இதனுடைய கொஞ்சம் டெக்னிக் வந்து டிஃப்ரெண்ட். பட் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு மெயில் அனுப்புறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் என்னோட டுட்டோரியல் பார்த்து ட்ரை பண்ணி இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆக்சுவலாக வந்து 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இது ஒரு 10 சாரி வைக்கிற மாதிரி இது ஆர்கனைசர் பவுச் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து லேடிஸ் வாலெட் மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த 2ம் நான் ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு அது போடுறேன். அன்டில் தென் நீங்களும் இது மாதிரி ஏதாவது அழகழகாக வீட்டில் தச்சு உங்களுக்கு உங்கள் வீடை அழகுபடுத்துங்க, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வாங்க. ஸோ எஸ், அடுத்த டுட்டோரியலை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.